வை வை. என்னங்க, இத கூட நான் செய்யக்கூடாதா? அதான் நான் இருக்கேன்ல. ஷோ. என்னங்க நீங்க, இத கூட நான் செய்ய மாட்டேனா? எந்த வேலையும் செய்ய விட மாட்டீங்களே. இருக்கட்டும் மீனா. வா. உன் வீட்டில் உன் அம்மா அப்பா தங்கச்சி ஸ்னேகா எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? அதே மாதிரி நானும் உன்னை பார்த்துக்கணும்ல. உட்கார். ஏங்க ப்ளீஸ் அந்த மருந்து பைய எடுங்களேன். மீனா, கல்யாண கலாட்டால உங்ககிட்ட சரியா பேசக்கூட முடியல. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நீங்க மும்பைக்கு போனதுல இருந்து என் நெஞ்சில பெரிய பாரம் அடிச்சிட்டு இருக்குங்க. நான் அந்த பாரத்தை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். சரி சொல்லு. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா திடீர்னு ஒரு நாள் கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னு கேட்டா எங்க கம்பெனில கார் டிரைவரா எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. துவாரகேஷுக்கும் கோவம், ஆனா அப்பாவை தடுக்க முடியல. ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சா ஏன் எதுக்குங்கிற ஒரு கேள்வி வேற வரும். அப்போ நீங்க வேற ஊர்ல இல்ல. இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்ப பயந்துட்டேன். கதிரை அனாவசியமா கோவப்படுத்தினா அவன் அப்பா கிட்ட தேவையில்லாத விஷயங்களை சொல்லிடுவான். அதோட எங்க குடும்பமே. என்ன மன்னிச்சிருங்க. புரியுது மீனா, நீ இவ்வளவு சொன்னதே போதும். கதிர் உங்க அப்பா கம்பெனியில் வேலை பார்க்கறது எனக்கு தெரியும். நீ சொல்லலையேன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இப்போ அந்த வருத்தம் போயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எப்படியே தெரியும் விட. அன்னைக்கு கூட நான் செக்கப்புக்கு போனப்ப அவன் தாங்க கார் ஓட்டிட்டு வந்தான். அவன் ஏதாவது எக்கு தப்பா பேசினா கத்தியால குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு ஒரு முடிவோட தாங்க நான் போனேன். ஆனா போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவன் பேசலைங்க. திரும்பி வரும்போதுதான் நீங்க ஃபோன் பண்ணீங்க எனக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. கதிர் இருக்கிறத சொல்லி வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கிற உங்க நிம்மதியை கெடுக்க வேண்டாம்னு சொல்லிதான் நான் எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஏங்க சாரிங்க. நான் பண்ண தவிர நான் தானங்க சமாளிக்கணும். அதான் நான் உங்ககிட்ட நேர்ல பார்க்கும்போது இத பத்தி பேசிக்கலான்னு விட்டுட்டேங்க. நான் மறைச்சது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த கதிர் என்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி நம்மளை பிரிக்க அவன் ட்ரை பண்றான். அது முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல. இங்க பார், நம்ம இதோட இந்த டாபிக்கை மறந்துடுவோம். சரிங்க. அப்புறம் இந்த மாத்திரை டாக்டர் கொடுத்தது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். இந்த டேப்லெட் தலை சுத்தல் வாமிட்க்கு. இது கால்சியம் டேப்லெட்டுங்க. இது என்ன டானிக்? இதுவா துவாரகேஷ் வாங்கி கொடுத்தது. துவாரகேஷா? ஆமாங்க. ஒரு நாள் நானும் ஸ்னேகாவும் வீட்டில் இருந்தோமா. ஐயோ ப்ளீஸ் வேண்டாம் ஸ்னேகா, என் காலை கொஞ்சம் விட. இங்க பாரு, மாசமா இருக்கிற பொண்ணு கால் வீங்கி இருக்கு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் காய்ச்சின எண்ணெயை தேய்ச்சா வீக்கம் குறையும். எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு.
அண்ணாக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் நான் சொல்லிடுவேன். அவரு உன்னை ஏன் பாதுகாப்புல விட்டுட்டு போயிருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? நான் காலை பிடிச்சு விடுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. ஸ்னேகா, அவ காலை பிடிச்சது போதும், வந்து என் காலையும் கொஞ்சம் பொடி. என்ன சொன்னீங்க? உனக்கு தான் காலை பிடிக்கிறது ரொம்ப பிடிக்குமே. எனக்கும் கால் வலிக்குது, வந்து கொஞ்சம் புடிச்சு விடு. ஃப்ரீயாலாம் வேண்டாமா? 5 10 கொடுக்கறேன், வாங்கிட்டு போ. நீங்க 5 10 தான் கொடுப்பீங்க, நான் 50 100 கொடுக்கறேன். நீங்க ஏன் காலை பிடிச்சு விடுங்க. என்னடி திமிரா? பாரா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சில பேருக்கு வலிய வந்து வாங்கி கட்டிக்கலாம், தூக்கமே வராது போல இருக்கு. கரெக்டா தான் சொல்ற. அக்கா, இது புடி. உனக்காக ஸ்பெஷல் டானிக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். தினமும் 2 வேளை சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடணும். நல்லா பசி எடுக்கும், குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக வளருமா. இது என்னடா புதுசா இருக்கு? ஆமா, நீ எப்பத்துல இருந்து டாக்டருக்கு படிச்ச? கிண்டலு, என் மாமனார் உங்க அப்பா அவர் தான் கொடுத்தாரு. ஒன்னும் தேவையில்ல, எடுத்துட்டு போ. என்ன ஸ்னேகா, என்ன பண்ற நீ? இதெல்லாம் தேவையில்ல. வசந்தி ராஜன் ஒரு டாக்டர் கிட்ட மீனா பாத்துக்கிட்டு இருக்கா, அவங்க கொடுக்குற மெடிசின்ஸே போதும், இதை எடுத்துட்டு போ. எதுக்கு ஓர வெறுப்பு கூட்டிட்டு இருக்க? வர வர எங்க அப்பாவோட மோசமாயிட்டு வர. இங்க பாரு, மாமாவை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் நான் தேவையில்ல. ஏய் இரு, எதுக்கு பேச்செல்லாம் திசை மாறுது? டானிக் உடம்புக்கு நல்லது தானே, மாமா வேற கொடுத்து விட்டுருக்காரு. டேய், நான் சாப்பிடுறேன், போதுமாடா? மாமாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. உன் உடம்பு, உன் குழந்தை, உன் இஷ்டம். இங்க பாரு, இதோட பிரச்சனைய முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய் ஸ்னேகா, என்ன உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? இந்தாங்க. அப்ப துவாரகேஷ் இந்த டானிக் பாட்டில கொண்டு வந்தான். டாக்டர் கருணாகரன் ஸ்பெஷலா எழுதி கொடுத்த மருந்துங்க. ஆனா என்ன, ரொம்ப கசக்கும், கொமட்டலாவும் இருக்கும். கசப்பு தாம்மா உடம்புக்கு நல்லது. கொடு, நானே கொடுக்குறேன். தினம் சாப்பிட்ட பிறகு மதியானம் ராத்திரி 2 வேளையும் சாப்பிடணும். போதும், ஒரு முடிதான் சாப்பிட சொன்னாங்க. நான் சொன்னேன்ல கசக்கும்னு. நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும் மீனா. கண்டிப்பாங்க. ஏய், நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீ என்னத்த படிச்சாலும் உன் பெத்த அம்மாவை மத்தவங்க கிட்ட மாட்டி விடுற சாக்கடை புத்தி ஆயிடுச்சு உனக்கு. இனிமே நீ படிச்சு எப்படியும் உருப்பட போறதில்ல. வா, சாப்பிட்டு தூங்கலாம். வா வா. எனக்கு சாப்பாடு வேணும், நான் கூட தூங்க மாட்டேன். என்ன, நான் இல்லாம நீ என்னடி பண்ண போற? நீ திட்டுற, அடிக்கிற, நீ கெட்ட அம்மா. ஏய், ஏற்கனவே நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். என்கிட்ட வச்சுக்காத. மண்டை மேல நெருக்குன்னு ஒரு கொட்டு வச்சனு வை, மண்ணுக்குள்ள 2 அடி இறங்கிடுவேன். அந்த அளவுக்கு உன் மேல ஆத்திரத்துல இருக்கேன். வா. நான் வர மாட்டேன், விடு. வர மாட்டேன்னு சொல்றேன். பாட்டி, பாட்டி, நில்லு. பாட்டி, குஷி, அம்மா அடிக்குது, என்ன காப்பாத்து. நில்லு. ஏய், குழந்தை அடிக்கிற? எது குழந்தை அடிக்கிற? சும்மா இருங்க. ஏன் குழந்தை நான் அடிக்கிறேன்? உங்களுக்கு எதுக்கு? ஏய், விடுறீ. ஏய், குஷி ஓடிடு, ஓடிடு. ஏய், ஏய் குஷி, நில்லு. நில்லுடி. என்ன காப்பாத்துங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? வா. எதுக்கு குழந்தைய அடிக்கிறீங்க? நான் அடிப்பேன். ஏன் குழந்தை உனக்கு என்ன? விட மாட்டேன். ஓடிங்க. ஓடிங்க. ஐயோ, குஷி, ஓடிங்க. அடிக்க வலிக்குது.
ஐயோ மாமா ஏங்க ஏன் அடிக்கிறீங்க? நீ எதுக்கு ஸ்னேகா அடிச்ச? நான் என் குழந்தைய அடிச்சேன். அவதான் முன்னாடி வந்து நிக்கிறா. குழந்தை எதுக்குடி அடிக்கிற? சாப்பிட கூப்பிட்டேன், தூங்க கூப்பிட்டேன். அது தப்பா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் உன் கூட தூங்க மாட்டேன். நீ என்ன அடிச்சிட்டே இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. யானை தாத்தாவை பார்க்க பயமா இருக்கு. ஏய் 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 நீயும் யானை தாத்தாவும் கெட்டவங்க. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேண்டாம். என்ன வேண்டாம்? ஏய் குழந்தை மேல கைய வச்சா கொன்னுடுவேன். சித்தி என்ன அம்மா கிட்ட இருந்து காப்பாத்து. சரி ஏய், வா வா என்ன ஏய், அடிக்காத. ஏய். என்கிட்ட இருந்து இவ உன்னை காப்பாத்தணுமா? ஏய், எனக்கு விடுடி, விடுடி குழந்தைய. இன்னைக்கு நிக்குமா? நான் கொல்ல விட போறதில்ல. நீ வடக்கண்ண. ஏய் ஏய் விடுடி, விடுங்கறல. குழந்தை விடுன்னு சொல்றேன்ல. குழந்தை ஏண்டி அடிக்க வர? குழந்தை ஏன் அடிக்க வர? நீ உங்க அப்பனும் சேர்ந்து பிரியா கல்யாணத்துல போட்ட பேயாட்டத்தை பார்த்து அவ பயந்து போயிருக்கா. எந்த அளவுக்கு அந்த பிஞ்சு மனசு பாதிக்கப்பட்டிருந்தா அவ இப்படி எல்லாம் போயிருக்கா. இப்படி சொல்லி என்னையும் என் பொண்ணையும் நைஸா பிரிக்க பாக்குறீங்க. ஏய் அவ ஏண்டி பிரிக்கிறா? நீயே உன் தலையில வச்சுக்கிட்ட தீ இது. பிரியா கல்யாணத்துல நீ ஆண்ட கல்லாட்டம் இருக்கே, அது இப்ப நினைச்சாலும் என் நெஞ்சு அப்படியே கொதிக்குதுடி. அத்தை, அந்த வார்த்தையே இனிமே சொல்லாத, எனக்கு அலர்ஜியா இருக்கு. என்ன ஆச்சு நீங்க உங்க எல்லாருக்கும்? நீங்க 4 பேரை சேர்ந்து என்ன ஓரங்கட்டு பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் இந்த உமா அசர மாட்டா. இவ்ளோ சீக்கிரம் அசந்துட்டாலும் அஞ்சலிய வேணும்னு அடிச்சு வச்சு எங்க எல்லாரோட முதுகுலையும் குத்திட்டீங்கல்ல. நீங்க செஞ்ச துரோகத்தை எங்களால மறக்க முடியுமா இல்ல மன்னிக்க தான் முடியுமா? பாவம் பிரியா, வாழ்க்கைங்கிற பயணத்துல முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா அவ தலையில கட்டையால் அடிச்சிட்டாரு. நீங்க அவ காலையே வெட்டிட்டீங்க. அடிபட்டு கீழே கிடக்குறா. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இவள மட்டும் எதுக்குமா குறை சொல்லணும்? இவளாவது செகண்ட் வில்லி தான். மெயின் வில்லன் வராரு. அந்த பிரதீப் ஒரு அயோக்கியன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணு வாழ்க்கை அழிச்சிருக்கான்னு படிச்சு சொன்னேன் இவன்கிட்ட. கூட பிறந்த அண்ணன் சொன்னதை நம்புனானா? ஆதாரம் எங்க? ஆதாரத்தை காட்டுனானே. ஆதாரம்னு அலைஞ்சியடா. இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை சேதாரமாய் கிடக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஸ்னேகா நான் என்ன சொல்றேன் போய் நீ இங்க இருந்து. மாமா சொல்றது உண்மைதான். எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அடம் பண்ணி பிடிவாதமா அவளை நரகத்துல கொண்டு போய் தள்ளிட்டல்ல. அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல்ல. கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா இந்த காரியத்தை நீ பண்ணிருப்பியா? ஏய். யாரோ பெத்த பொண்ணு தானே, எக்கடி கெட்டு போனா எனக்கு என்னன்னு நாசமாகட்டும்னு விட்டுட்ட. ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. இங்க இருந்து போயிடு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஏய் குழந்தை கூட குஷி வா இங்க. அவளா வந்தா கூட்டிட்டு போங்க. நான் வர ஏய் மாட்டேன். வாடிங்க. ஏய் வர மாட்டேன். அவளா வந்தா அழைச்சிட்டு போனுதான் சொன்னா. இழுத்துட்டு போன்னு ஒன்ன சொல்லல. அவ ஏன் புள்ள. அவ ஏன் பொண்ணுடி. உனக்கும் அவளுக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. என்ன உளறீங்க? வளரலடி. நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கிறேன். இனி என் வாழ்க்கைக்கு நீ தேவை கிடையாது. என் பொண்ணை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும். நீ மொத்தமா உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு. ஏய் என்னடா சொல்ற? நான் எல்லாம் ஒழுங்காதாம்மா பேசிட்டு இருக்கிறேன். இல்லப்பா, இது வரைக்கும் சரியா பேசுன. இப்ப நீ பேசுறது தப்புப்பா. நீ சும்மா இருமா. நான் எல்லாம் கரெக்டா தாம்மா பேசிட்டு இருக்கிறேன். இவ இருக்காளே, இவ ஒரு விஷப்பாம்பு. நீதான் இவ குணம் தெரியாம ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு ஓவரா இடம் கொடுத்து இவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி 24 மணி நேரமா இவளுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருந்தேன். அதோட விளைவா தான் இன்னைக்கு நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கு. இவளெல்லாம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணுமா? இவளெல்லாம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணுமா? புருஷனும் பொண்டாட்டியும் 1000 சண்டை போட்டுக்கலாம். ஆனா வீட்டை விட்டு போறது, அடிச்சு துரத்துறதெல்லாம் செய்யாதப்பா. உங்களுக்கு என்னமா தெரியும்? என்ன பெரிய புருஷன் பொண்டாட்டி? நம்ம வீட்டு கூடத்துல 4 பேருக்கு முன்னாடி நாங்க பேசிக்கிறதா உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க ரூம்குள்ள என்ன இவ எப்படி நடத்துறாங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்னெல்லாம் சொல்ற தெரியுமா இவ என்ன பார்த்து? நான் வந்து வேலை வெட்டி இல்லாதவனா, கையால் ஆகாதவனா, கால் காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவனா, உதவாக்கறையா. அவ்வளவே நான் வந்து ஆம்பளையே இல்லைன்னு சொல்றாமா இவ? இத பத்தி என்னைக்காவது நான் வெளியில சொல்லிருப்பேனா? ஒரு வார்த்தை இத பத்தி பேசிருப்பேனா? அது இல்லப்பா. இல்ல, இன்னைக்கு பேசுறேன். ஏன் பேசுறேன்? இது எல்லாத்துக்கும் மணிமகுடம் வைக்கிற மாதிரி கல்யாண மண்டபத்துல இவங்க அப்பம் கூட சேர்ந்துக்கிட்டு அஞ்சலிய கடத்தி வச்சு இவ போட்டாலே அந்த நாடகம். ஏமா, அதையும் தெரிஞ்ச பிறகு மானரோஷம் உள்ள எந்த ஆம்பளையாவது இவ கூட வாழ்வானாமா? நம்புனம்மா இந்த பாவிய.
படுபாவிய நம்ப எல்லா விஷயத்தையும் சொன்ன இவகிட்ட. அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா, அவ கிடைச்சா என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திடலான்னு இவகிட்ட சொன்ன. இவகிட்ட சொல்லிட்டு அந்த அஞ்சலியை தேடி தெருவா அலைஞ்ச பைத்தியக்கார மாதிரி நான். அந்த அஞ்சலியை கண்டுபிடிச்சா தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திடலாமேன்னு துடிச்சேன். ஆனா இந்த பாவி என்ன பண்ணிருக்கா, இவன் அப்பன் கூட சேர்ந்து அந்த பொண்ணை கடத்தி உங்க அப்பன் வீட்டுக்குள்ளே மறைச்சு வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடி இருக்கா. நான் தவிக்கிறது துடிக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்திருக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட மூச்சு விடல. நல்ல குடும்பத்துல பிறந்த குடும்ப பொண்ணு எவளாவது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாடா? இவெல்லாம் குடும்ப பொண்ணே இல்லம்மா, இவ கேடு கட்டவ. ராஜீவ் மாமா, குழந்தை இருக்கா, பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க மாமா. அட நீ வேறமா, என் மனசுல இருக்கிறத விட ஒரு மோசமான இமேஜ் இந்த குழந்தை மனசுக்குள்ளே வளர்த்து வச்சிருக்கான். என்ன, நான் வயசுல பெரியவன், எனக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்த தெரியுது, இந்த குழந்தைக்கு தெரியல. அதான் ஒரே வித்தியாசம். இத பாருமா, நீ குஷிய கூட்டிக்கிட்டு முதல்ல உள்ள போமா. இந்த கன்றாவி சண்டையெல்லாம் பார்க்க வேண்டாம். குழந்தை மனசுல இது அப்படியே பதியும். உள்ள கூட்டிட்டு போ. நீ கூட்டு போமா. ஏய் நில்லடி. ஏய் ஏய் என்னடி குழந்தை? இங்க பாருடி, இனி என் குழந்தை உன் கையால சாப்பிட மாட்டா, உன் கூட தூங்க மாட்டா, உன்கிட்ட வளரவும் மாட்டா. உனக்கும் அவளுக்கும் நடுவுல இருந்த ஒட்டுறவை எல்லாம் இதோட அழிஞ்சு போச்சு. ஒழுங்கா போடுறத தின்னுட்டு ஒரு மூலையில முடங்கி கிடக்க முடிஞ்சா நீ இந்த வீட்டுல, இல்ல ஒரேடி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடு. ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையா? அஞ்சலிய கடத்தின உனக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவைதாண்டி. என்னது டியா? ஆமாண்டி. இத்தனை நாளா நான் உனக்கு அத்தையா ஒரு மாமியாரா நான் நடந்துக்கல. அது ஏன் தப்புதான். இட்ஸ் மை மிஸ்டேக். ராஜீவ் சொன்னது உண்மைதான். உன்னை நல்லவ அப்படின்னு நினைச்சு உனக்கு நான் ஜால்ரா அடிச்சது வாஸ்தவம் தான். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், மத்த மாமியாருங்க மாதிரி நானும் கொடுமைக்கார மாமியாரா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்டி. ஆனா பாம்புனா கொத்தணும், சிங்கம்னா சீரணும், மாமியார்னா திட்டணும்னு ஒரு விதி இருக்குல்ல. நாங்க ஒரு நல்ல மாமியாரா இருந்தா மட்டும் போதாது, நீங்களும் நல்ல மருமகளா இருக்கணும். இல்லனா மாமியார் மாமியாரா தான் இருப்பா, மருமகளை மருமகளா தான் வெப்பா. அவளுக்கு வேற வழி கிடையாது. உனக்கு நான் இத்தனை நாள் கொடுத்த சலுகை எல்லாம் இன்னியோட ரத்து. இன்னில இருந்து நான் உனக்கு மாமியாரு, நீ எனக்கு மருமக. நான் நில்லுனா நீ நிக்கணும், நான் உட்காருனா நீ உட்காரணும். இந்த ஷாமளாவ இத்தனை நாள் நீ ஒரு சப்பன்னு நினைச்சல, நான் சப்ப இல்ல நல்ல சரக்கு உள்ளவன்னு உனக்கு காட்டுறேன். என்ன உளறீங்க? நான் உளரல, நான் சொல்றது நிஜம். இது என் வீடு, நான் தான் உனக்கு எஜமானி. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இனிமே நீ நடக்கிற, இல்லன்னா உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. இவ்ளோ வாய் கொழுப்பு ஏறி போச்சா? நான் காலால தொட்ட இடத்துல குனிஞ்சு கோலம் போட்டுட்டு இருந்தவன் நீ. இன்னைக்கு ராஜீவ், ஸ்னேகா, என் பொண்ணு, அப்புறம் நீ எல்லாரும் சேர்ந்து இந்த உமாவை உப்மா கிண்டி சாப்பிடலான்னு திட்டம் போடுறீங்களா? அவ என் குழந்தைய தர மாட்டேங்கிறா, என் பொண்ணு என்கிட்ட வர மாட்டேங்கிறா. ராஜீவ் அவனே பொண்ணை வளர்த்துக்கிறேன்னு என்கிட்டயே சவால் விடுறான். நீ மாமியார் கெத்த காட்டுற. எல்லாரும் சேர்ந்து என்ன யாருன்னு நினைச்சீங்க? என் பார்வையிலேயே பொசுக்கிடுவேன் எல்லாரையுமே. நீங்களா நான் பாக்குறேன்.